அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ ஆத்ரேய வர்மாலயம் குடில். இந்த குடிலில் நம்ம வச்சுருக்கக்கூடிய ஒவ்வொரு ரகசியங்கள் சித்தர்கள் கொடுத்த வர்ம மூலிகைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன் வர்ம மூலிகைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, வர்மம் அப்படின்னாலே காற்று தான். இந்த காற்றுக்கு வந்து பிராணசக்தி அதிகம். இந்த பிராணசக்தி அப்படின்னு சொல்கிறது நைட்ரஜன் சொல்லக்கூடிய வளிமண்டலத்தில் இந்த நைட்ரஜனை உயிர்மண்டல வளியாற்றலை ஈர்த்து கொடுக்கக்கூடிய தாவரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பூக்களும் பழங்களுமே. இந்த பூக்களும் பழங்களும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மிராக்கிள் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு பல மரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மிராக்கிள் ஃப்ரூட்டு. இந்த மிராக்கிள் ஃப்ரூட்டில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன அற்புதங்கள் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த அளவுக்கு உங்களுக்கு வரக்கூடிய செடிகளில் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா இதில் பூக்களும் காய்களும் வர ஆரம்பிக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா மாதுளம்பழம் இலை மாதிரி இருக்கும் இந்த செடி. இது பார்க்கையிலே இதை தெரியும். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பூக்கள் சின்ன சின்னதாக பெர்ரிஸ் மாதிரி இருக்கும். பெர்ரின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராபெர்ரி, கோஜிபெர்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய பெர்ரிஸ் வகையில் சேர்ந்தது. இந்த மிராக்கிள் ஃப்ரூட்டுன்ற பேர் ஏன் வச்சாங்க அப்படின்னா, மிராக்குலின் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை புரதம் இதில் இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் மற்ற அனைத்து வீடியோக்கள்லையும் பார்த்துருப்பீங்க, எல்லா வலைதளங்கள்லையும் பார்த்துருப்பீங்க. பட் இதோட அற்புதம் என்ன அப்படின்றத இது வரைக்கும் யாரும் சொல்லியிருக்காங்களான்னு தெரியாது. ஆனால் இதில் நேச்சுரல் புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிராக்குலின் இருக்குது. இதுதான் சத்தியமான உண்மை. இந்த இலைகள்லேயும் பூக்கள்லேயும் காய்கள்லேயும் பழங்கள்லேயும் அந்த அற்புதம் நிறைஞ்சிருக்கு. அது ஒரு நேச்சுரல் ஸ்வீட்னர். இந்த சித்தர்கள் அன்றைக்கி ஒரு பழத்தை பிச்சு வாயில் தின்னுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து 2 மணி நேரம் கழித்து உங்களுக்கு எந்த இது கொடுத்தாலும் உங்களுக்கு அது கசப்பு இனிப்பாக தெரியும் அப்படின்னு ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியிருப்பாங்க. அந்த ஒரு மேஜிக் இந்த ஃப்ரூட்டில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதோட பழங்களை எடுத்து நீங்கள் சுவைக்க கொடுத்துட்டு 1 மணி நேரம் கழித்து நீங்கள் கசப்பான பாகற்காயோ இல்லை வேறு எதை நீங்கள் கொடுத்தீங்கன்னாலும் அது உங்களுக்கு இனிப்பாக தெரியும். ஸோ அப்போ அந்த நேச்சுரல் மிராக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய மிராக்கிளின் ஸ்வீட்னர் இதில் இருக்குது. அந்த சத்து இந்த மரங்களுக்கு உண்டு, பல மரங்களுக்கு உண்டு. இது நம்மளுடைய ஸ்ரீ ஆத்ரேய வர்மாலயத்தில் இந்த அற்புத செடியை நம்ம வச்சுருக்கிறோம், அற்புத பல மரத்தை நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ இதை பற்றி அடுத்தது வரக்கூடிய பழங்கள், இதில் பழம் காய்ச்சிருச்சு. ஸோ அடுத்து இதில் வரக்கூடிய பழங்கள் மற்ற அனைத்து விதமான ஸ்வீட்னருக்கு உண்டான பழங்களை நம்ம அடுத்த இதழ்களில் பார்ப்போம். அது இல்லாமல் இதில் ஒரு மிக மிக அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டயபெட்டிக்கு சுகர் பேஷண்ட்டுக்கு ஒரு அற்புதமான ஒரு மரம். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நேச்சுரல் ஸ்வீட்னர் டேஸ்ட் பட்டு அவங்களுக்கு ஸ்வீட்டு எதுவுமே கசப்பு எதுவுமே கசப்பே கொடுத்தாலும் ஸ்வீட்டாக தான் அவங்களுக்கு தெரியும். அவங்க உடம்புக்குள்ளே எந்த விதமான கிளைசமிக் இண்டெக்ஸ், சுகர் இன்சுலின் லெவல் ஏறாது. அதாவது சுகரை கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். லோ கிளைசமிக் இண்டெக்ஸாக அவங்களுக்கு கொண்டு வரும். இது என்ன லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னம்னா, நம்மளுடைய மெட்டபாலிசத்தை கண்ட்ரோல் பண்ணும். நம்ம புரதம் சரியாக இருந்தால் மட்டும்தான் ஃப்ரக்டோஸ் சுக்ரோஸ் அப்படின்னு சுகர் பேஷண்ட்டுக்கு சுகர் ஏற்ற இறக்கங்கள் வரும், இன்சுலின் போடுவாங்க. அவங்களுக்கே இது அற்புதமான மரம். மிராக்கிளின் அப்படின்னு சொல்லக்கூடியது சுகர் பேஷண்ட்டுக்கு அற்புதம். அப்படின்னா சுகர் பேஷண்ட்டுக்கு உண்டான அற்புதம் இதுதான் ஒளிஞ்சு கிடக்கு. இதில் அந்த பொக்கிஷம் இருக்குது. அது இல்லாமல் இந்த கொரோனா காலகட்டங்களில் டேஸ்ட் தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது ஆங்கிலத்தில் டிஸ்லெக்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விதமான நோய் வந்தாலுமே அவங்களுக்கு சுகர் இருக்கிறவங்களுக்கோ இல்லை அந்த மாதிரி ஒரு கோவிட்டில் இருக்கிறவங்க, கொரோனாவில் இருக்கிறவங்களுக்கு டேஸ்ட் தெரியாமல் இருந்தவங்களுக்கு இதோட பழங்களை சாப்பிட்டாங்கனால ஈஸியாக உடனே உங்களுக்கு சுவை அரும்புகள், டேஸ்ட் பட்ஸு ஈஸியாக தெரியும். ஆட்டிசம் முயலக குறைபாடுகள் உள்ள குழந்தைகளுக்கு சுவை தெரியணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சுவை தெரிகிறத உங்களுக்கு கொண்டு வரலாம். அப்போ அந்த சுவை தெரிகிற அளவுக்கு இதை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு பஞ்சநாடி நரம்புகள் வேலை செய்யும். ஸோ இது மாதிரி பல்வேறு அற்புதங்கள் இருக்குது. போக போக ஒன்று ஒன்றா பார்ப்போம். நன்றி, வணக்கம்.